பாபு தான் பள்ளிக்கூடம் லீவுன்னு சொல்றிய, இங்கே இருக்கட்டும் மனோகரி சொன்னான். மனோகரி சொன்னா நாகராஜ் ஆசைப்பட்டான், பாபு அங்கே இருக்கேன். அதுக்காக பாபு அங்க விட்டுட்டு வரலாமா? நாகராஜ் பாபுவ முழுங்கிட மாட்டான், கவலைப்படாது. உங்களுக்கு தெரியாதா, தனக்கு தேவைன்னா நாகராஜ் எதையும் முழுங்கி ஏப்பம் விடக்கூடிய வந்தா. நீங்க உடனே போய் பாபு கூட்டிட்டு வாங்க. அது நல்லா இருக்காது போனா. மனோகரி என்ன நினைப்பா? நான் கண்டிப்பா போய் கூட்டிட்டு வரேன். வரும்போது பாபுவை கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. நேத்து பாபு விட்டுட்டு போனதுக்கே புவனா ரொம்ப வருத்தப்பட்டா. வாடா பாபு. வரமாட்டேன் போ. அப்படியே புவனா சொன்னாலும் ஒரு வாரம் இவன் இங்க இருந்துட்டு வரட்டும்னு நீங்க அடிச்சு சொல்ல வேண்டியதானே? அந்த உரிமை எனக்கு இல்லையே. என்னது? அதாவது புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தர் அதிகாரம் பண்ண கூடாது. ஏண்டா சம்பத், நான் சொன்னேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூடவா இங்க பாபு இருக்க கூடாதுன்னு சொன்னா? நாகராஜ், நான் தான் அவனுக்கு பயப்படணும், என் பொண்டாட்டி எதுக்கு பயப்படணும்? நான் அப்படி சொல்லப்பா. ஒரு அன்பு பாசத்தினால தானே அப்படி கேட்கிறோம். அது ஒரு தப்பா? அது இருக்க வேண்டிய நேரத்துல இல்லையே. பாபு வாடா. சம்பத், அவன் இங்கே இருக்கட்டும், போகும்போது கூட்டிட்டு போலாம். அதுக்குள்ள உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வா. எங்க? வாடா சொல்றேன். சம்பத், இந்த அலைகள் இழந்துட்டு எதையோ திரும்ப பெறணுங்கிற வேகத்துல வேகமா வந்து மோதி செதறி திரும்ப பாத்தியா? நினைச்சது அடைகிற வரைக்கும் இந்த அலைகள் ஓயும் தான் நினைக்கிறேன். என்ன பீடிகை ரொம்ப பலமா இருக்கு. சம்பத், எனக்கு குழந்தை இல்லை, இனிமே குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை இருந்தாலாவது அந்த நம்பிக்கை வச்சு காலம் தள்ளலாம். ஆனா குழந்தையே பிறக்காதுங்கிறப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? என் சம்சார முகத்தை பார்க்கறது கூட எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த கொடுமையான நினைவிலிருந்து மீறதுக்காக நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு இருக்கேன். ரொம்ப நல்ல முடிவு. டேய், உனக்கு இருக்க சொத்துக்கு ஒரு குழந்தை என்னடா, 2 ஆண் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம். நாளைக்கு மனைவி கூட்டிட்டு வா, ஏதாவது அனாதாசிரமத்துக்கு போயிட்டு அழகா லட்சணமா செலக்ட் பண்ணி யாரோ ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறத விட நான் பெற்று என் குழந்தைன்னு சொல்லிக்க முடியாத பாபுவை தத்தெடுத்துக்கிட்டா என்ன? நீ தனியா கூப்பிடும் போதே நினைச்ச நாகராஜ், உன்னுடைய சுயநலத்துக்கு எல்லையே இல்லடா. பூவனா இப்ப உயிரோடு இருக்கிறதே அந்த குழந்தைக்காக தான்டா. ஏன் நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்னா அது பாபுனால தான்டா. நாகராஜ், உறவுகளை திடீர்னு வெட்டி முறிச்சு மாத்திக்க முடியாதுடா. நீ சொன்னதையே தான் நானும் சொல்றேன். பாபு என் குழந்தைங்க உறவு மாறி போயிடுமா? ஏ நாகராஜ், நீ பசிச்சப்போ ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட. நான் அதை முழக்க வச்சு பாடுபட்டு வளர்த்தேன். இப்போ அந்த பலனெல்லாம் எனக்கே சொந்தம்னு உரிமை கொண்டாட வரைய, இது என்னடா நியாயம்? சரிப்பா, என் நியாயத்தை விடு. பூவனா சம்மதிப்பாளா? நீ வேணும்னே தட்டி கழிக்கிற. நீ தடுத்தாலும் புவனா தடுத்தாலும் பாபு என் குழந்தைங்கிறது மாறி போயிடுமா? சரி, நானே புவனா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நீ மட்டும் இதுல தலையிடாது. புவனா சம்மதிச்சா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்ன நெஞ்செழுத்து இருந்தா பாபுவை எனக்கு தத்து கொடுங்கன்னு கேட்பான். அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? இது உனக்கும் புவனாவுக்கும் உள்ள பிரச்சனை. பாபுவை உனக்கு தத்து கொடுக்க புவனா சம்மதிச்சா எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்ன. அவன் தான் கல்லஞ்சுக்காரன் நினைச்சேன். அவரை விட நீங்க பாராளா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. அப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என் குழந்தை நீ எப்படிடா கேட்கலாம்? நான் வளர்த்த பிள்ளை, அவங்களுக்கு உனக்கும் எல்லாமே எப்பவும் அத்து போச்சுன்னு மூஞ்சியில் அடிச்சுமா சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்படி சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? அவனும் சரி நீயும் சரி, என்னை பத்தி யார் கவலைப்படுறீங்க? போனா எனக்கு இதேன்னு ஒண்ணு இருக்கு. நானும் பாசத்துக்கோ உணர்ச்சிகளுக்கோ அடிமைப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன் தான். நீயும் அவனும் எப்பவா நினைச்சு பார்த்துட்டு அவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு புருஷனாவும் உன் பிள்ளைக்கு அப்பனாவும் நியமிக்கப்பட்ட வேலைக்கார. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் மானத்துக்கும் உன் குடும்ப கௌரவத்துக்கும் காவலா இருக்கிற கூர்க்கா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது குத்தி காட்டுறீங்களா? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் எதுக்காக வாழ்றேன், என்ன உரிமையில வாழ்றேன் எனக்கே புரியல. நான் யாரு?
நீங்க தெய்வம். இல்ல போனா நான் மனுஷன். ஆமா, மனித தெய்வம். சம்பத், இவ்வளவு நாள் பழகியும் நீங்க என் மனச புரிஞ்சுக்கலையே. பெண்களோட மனச யாரால புரிஞ்சுக்க முடியும்? மேகம், பூவோட வாசம், பெண்களோட மனம், இது மூணும் எந்த திசையில போகும்னு யாரால சொல்ல முடியும்? சம்பத், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க தாபமும் சோகமும் எனக்கு புரியலன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காக நான் எத்தனை நாள் வேதனைப்பட்டு அழுதுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பாபு இல்லாம என்னால என்ன உங்களாலையும் ஒரு நாள் கூட வாழ முடியாது. பாபு உடனே கூட்டிட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன். நாகராஜுக்கு தைரியம் இருந்தா அவனை வந்து எங்கிட்ட கேட்க சொல்லுங்க. நீங்க கேட்காத கேள்வியை நான் கேட்கிறேன். பாபு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்கேயே இருக்கியா? இங்கேயே இருக்கேன். அப்பா வந்து கூப்பிட்டா போவியா? போக மாட்டேன். ஏன்? அப்பா சாக்லேட் வாங்கி தர மாட்டாரு. அம்மா பெரும்பாலும் அடிப்பாங்க. அப்படியா? உங்க அம்மா ரொம்ப பொல்லாதவ. என்ன பெயர் மாசம் நடக்குதா? பாத்தியா நாகராஜ், எங்க காரியம் ஆகுதோ அங்க ஒட்டிக்கிறான். எல்லாம் அப்பம் புத்தி, அதாவது என் புத்தி. சேச்சே, பாபு தங்கமான பிள்ளை, உங்கள மாதிரி இல்ல. என்ன பாபு கூட்டி போறதுக்காக வந்திருக்கியா? ஆமா. இனிமே பூனா கிட்ட தவணை சொல்ல என்னால ஆகாதுப்பா. நீ எவன் பேசுறியா? எனக்கு என்ன பயமா? வர்றேன். வாடா பாபு. வரமாட்டேன், போ. சொன்னா கேட்கணும். அம்மாவை பார்த்துட்டு பழையபடி வரலாம். வா. ஆண்டிக்கோ அங்கிள்க்கும் டாடா சொல்லு. டாடா டாடா. அங்கிள் அங்கிள் டாடா. டேய், குழந்தை டாடா சொல்றா. டாடா. போனா முறைப்படி தாலி கட்டி மனப்பூர்வமா புருஷன் பொண்டாட்டியா 2-3 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணு மறுமணம் செஞ்சுக்கிறதே ஒத்துக்கிறிய. நாம 2 பேரும் இந்த நாடகத்தை தலைமொழிகிட்டு நிஜமாவே புருஷன் பொண்டாட்டியா வாடுறதுல என்ன தப்பு? நான் இப்படி எல்லாம் சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. நான் சொல்றதுல நியாயம் இருக்கான்னு யோசி. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு. அன்னைக்கு கோவத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, அது எங்கெங்க இருக்கு? ஏன்? அத நாம தத்தெடுத்து வளர்த்தா என்ன? அது எங்க இருக்கோ எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். சம்பத் குழந்தைய நாம தத்தெடுத்து வளர்க்கலாம். அது எப்படிங்க முடியும்? பாபு உங்களுக்கு ஒரே குழந்தை, ஸ்வீகாரம் தருவாங்களா? நான் கேட்டா சம்பத் முடியாதுன்னு சொல்லவே மாட்டான். அவங்களுக்கு வயசு இருக்கு, இன்னும் எத்தனையோ குழந்தை பெத்துக்கலாம். ஆமா, பாபுக்கு அப்புறம் அவங்க ஏன் குழந்தைய பெத்துக்கல? ஒரு குழந்தை போதும்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? அது எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டிருக்க முடியுமா? இப்ப எப்படிங்க பாபு தத்து கேட்க முடியும்? அத பத்தி உனக்கு என்ன? பாபு உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேங்க. அப்புறம் என்ன? அவனும் நம்ம கிட்ட பிரியமா இருக்கான். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே நடக்காம போனதில்லை. இதுவும் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாபு இந்த வீட்டுலதான் வளர போறான். டாக்டர் கிட்ட தூக்கிட்டு காலையில் கொண்டு போலாமே. வேண்டாம், ஆரம்பத்துல கவனிச்சுட்டா நல்லது. சம்பத் என்ன வரலையா? பாபு தூங்குறானா? எதுக்காக வந்துட்டேங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். பாபு என் குழந்தை. என்னுடைய குழந்தையை நான் வளர்க்க விரும்புறேன். லட்சக்கணக்கான என்னோட சொத்துக்களுக்கு அவன் தான் வாரிசு. எந்த ஒரு தாயும் தன்னோட குழந்தை லட்சாதிபதியாக விரும்பாம இருக்க முடியாது. என்ன சொல்ற? பாபு உங்க குழந்தையா? அவ உங்க குழந்தைன்னு எப்ப ஞாபகம் வந்தது? என்ன கிண்டல் பண்றியா? முதல்லயே சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட விவாதம் பண்றதுக்காக வரலன்னு. பாபு எங்கிட்ட ஒப்படைச்சிட்ட விஷயம் அத்தோட முடிஞ்சிடும். இல்ல அவன் ஏன் பிள்ளைங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மிரட்டுறீங்களா? பாபு உங்க குழந்தை இல்ல. எப்ப கருவலியாத அழிச்சு சொல்லி என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்களோ அப்பவே அந்த குழந்தைக்கு உங்களுக்கு இருந்த பந்தம் அத்து போச்சு. பாபுவுக்கு அப்பா சம்பத். என்னடி மாநிலத்தனமா பேசுறேன்? எனக்கு பிறந்த குழந்தைக்கு இன்னொருத்தன அப்பன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க.
மறந்துட்டீங்களா? மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பாபுக்கு அப்பாவா சம்பத் அனுப்பிச்சது நீங்க தானே? ஊர் உலகத்துக்கு முன்னால நீயும் உன் குடும்பமும் தலைமுந்து நடக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்ச நல்ல ஏற்பாடு அது. அதுக்கே நீ எனக்கு நன்றி சொல்லணும். நான் நன்றி சொல்றதா இருந்தா 7 ஜென்மம் எடுத்தாலும் சம்பத் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். மிஸ்டர் நாகராஜ், தயவு செஞ்சு வெளியே போடுங்க. உங்க முகத்துல முழிக்க கூட நான் தயாரா இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னால அப்பா கூட சக்தி உள்ளவரா நீங்க இருந்தீங்கன்னு உங்களால எப்படி நிறுவ முடியும்? எப்படி சொன்ன? நாகராஜ், இப்படி ஒரு கேவலமான கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க இருக்கணுமா? போறேன்டா, போறேன். வஞ்சம் தீர்க்காம விட மாட்டேன். நாகராஜ், ஏற்கனவே நீ முழுங்கின கடப்பாரியே இன்னும் ஜீரணமாகல. நான் நினைச்சது நிறைவேற்ற வரைக்கும் எத்தனை கடப்பாரி வேணாலும் முழுங்குவேன், ஜீரணிச்சு காட்டுவேன். என்ன சவால் விடுறிய? ஓகே, உனக்கு தெரிஞ்சதை நீ செய்ய. அதை எப்படி சமாளிக்குதுன்னு எனக்கு தெரியும். நாகராஜ், நாம 2 பேரும் நண்பர்களா சந்திக்கிறது இதான் கடைசி தடவை. 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்து கொடுக்க சொன்னாங்க. வேண்டாமா, அதற்குமா என் கண்ணுல குடிடா கண்ணா, உன் காத்துல எல்லாம் போக வேண்டாமா? குடி குடிமா, குடி குடி குடி.